அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைநகர் டெல்லி சென்றிருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் என்று தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லியில் இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. நேரடி காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். ஓவர் டு யூ. தற்பொழுது தமிழ்நாடு முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு முதலாக அவர் டெல்லிக்கு வந்திருக்கின்றார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவும் அவர் டெல்லிக்கு வந்திருந்தார். ஆனால் அது சிபிஐ விசாரணை என்பதற்காக வந்திருந்தார். ஆனால் இந்த முறை தமிழ்நாடு முதல்வர் என்ற பெயரில் அவர் தற்பொழுது அதிகாரத்துடன் வந்திருக்கிறார் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய அவருடைய இந்த வருகை என்பது மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாடு முதல்வருடைய கான்வே வாகனங்கள் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. முக்கிய அதிகாரிகள் முன்கூட்டியே வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக முதல்வர் விஜய் அவர்களுடைய வாகனம் தான் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வர இருக்கின்றது. வந்த உடனேயே அந்த அணிவகுப்பு மரியாதை என்பது அவருக்கு வழங்கப்படும். அது வழங்கப்பட்டதற்கு பிறகு அவர் ஓய்வெடுப்பார். தற்பொழுது தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், அதே போல மூத்த அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருமே முதல்வரை வரவேற்பதற்காக பூங்கொத்துகளுடன் காத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி என்பது இன்னும் முழுமையாக அந்த முழு வளையம் என்பது இன்னும் அமைக்கப்படாமல் இருந்தாலும் கூட மிக சிறப்பான வரவேற்பும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறையினர் சார்பாகவும் சரி, மூத்த அதிகாரிகள் சார்பாகவும் சரி கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் இங்கு வந்ததற்கு பிறகு 4:30 மணிக்கு பிரதமரை சந்திக்கிறார் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. 4 மணி அளவில் இங்கிருந்து அவர் புறப்பட்டு பிரதமருடைய இல்லத்திற்கு செல்வார். லோக் கல்யாண் மார்க் என்று முன்பாக அது ரேஸ் கோர்ஸாக இருந்தது. தற்பொழுது அது லோக் கல்யாண் மார்க் என்று மாற்றப்பட்டு பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் என்பது அங்குதான் இருக்கிறது. அத்தனை முக்கியமான சந்திப்புகள் என்பதையும் பிரதமர் மோடி அங்குதான் நடத்துவார். அந்த வகையில் இன்றைய சந்திப்பு என்பது நிச்சயமாகவே தமிழ்நாடு அரசியலிலும் சரி, தமிழ்நாடு அரசிலும் சரி மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். காரணம், முதல்வராக வந்ததற்கு பிறகு முதல் சந்திப்பு இது. கொள்கை ரீதியிலும் சரி, தமிழ்நாடு அரசு நிர்வாக ரீதியிலும் சரி, முதல்வர் விஜய் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர் எத்தகைய கொள்கைகளுடன் ஆட்சியை நடத்தப் போகிறார் என்பதெல்லாம் இன்றைய தினம் தெரிந்துவிடும். நாம் இப்படி சொல்வதற்கான காரணம், தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களுடைய வாகனம் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. தமிழ்நாடு சட்டமன்ற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.